ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27/9/2024. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவின் உழைப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து விடுவேன். கேள்வி: அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது? அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எவ்விதம் தெரிய வரும்? பதில்: அபு பூமி அனைவருடைய சத்கதிக்கான இடமாகும். நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்ற பெயருக்கு முன்னால் அடைப்பு குறியிட்டு சர்வ உத்தமமான தீர்த்தஸ்தானம் என்று எழுதலாம். முழு உலகத்தின் சத்கதி இங்குதான் நடக்க வேண்டும். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் பாபா மற்றும் ஆதாம் பிரம்மா இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றார். ஆதாம் என்றால் மனிதன், அவர் தேவதை அல்ல. அவரை பகவான் என்று சொல்ல முடியாது. ஓம் சாந்தி. இரட்டை ஓம் சாந்தி. ஏனென்றால் ஒன்று பாபாவினுடையது, மற்றொன்று தாதாவினுடையது. இருவருடைய ஆத்மாவும் இருக்கிறதல்லவா? அவர் பரமாத்மா, அவர் இவர் ஆத்மா. அவரும் லட்சியத்தை கூறுகின்றார், நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவன். இருவரும் அப்படி கூறுகிறார்கள். பாபா கூறுகின்றார் ஓம் சாந்தி, இவரும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்கே தனித்தனியாக அமர வேண்டும். சரீரம் சரீரத்தோடு சேரக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருடைய நிலையிலும் யோகத்திலும் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. சிலர் மிகவும் நன்றாக நினைவு செய்கிறார்கள், சிலர் முற்றிலும் நினைவு செய்வதில்லை. எனவே யார் முற்றிலும் நினைவு செய்வதில்லையோ அவர்கள் பாவாத்மாக்கள், தம பிரதானமானவர்கள். மேலும் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள். சதோ பிரதானமானவர்கள். நிறைய வித்தியாசமாகிவிட்டதல்லவா? வீட்டில் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? ஆகையினால் தான் பாகவதத்தில் அசுரர்கள் என்று பாடப்பட்டுள்ளது. அது இந்த சமயத்தின் விஷயமே ஆகும். பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது ஈஸ்வரிய சரித்திரமாகும். இதை பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். சத்தியுகத்தில் எதுவும் நினைவு இருக்காது, அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். பாபா இப்போதுதான் படிப்பினை கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் இதை முற்றிலும் மறந்து விடுகிறீர்கள். பிறகு தாப்பர யுகத்தில் சாஸ்திரம் போன்றவைகள் உருவாக்குகிறார்கள். மேலும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அதை பாபா எப்போது நமக்கு முன்பாக வருகிறாரோ அப்போதுதான் வந்து கற்றுக் கொடுக்கின்றார். பாபா எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்படித்தான் சொல்வார். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இப்படி ஒருபோதும் எந்த மனிதனும் மனிதர்களை சொல்ல முடியாது. தேவதைகளையும் சொல்ல முடியாது. ஒரு ஆன்மீக தந்தை தான் ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார். ஒரு முறை நடிப்பை நடித்தீர்கள் என்றால் பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நடிப்பை நடிப்பீர்கள். ஏன் என்றால் பிறகு ஏணிப்படியில் இறங்குகின்றீர்கள் அல்லவா? உங்களுடைய புத்தியில் இப்போது முதல் இடை கடைசியின் ரகசியம் இருக்கிறது. அது சாந்திதாமம் அல்லது பரந்தாமம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். விதவிதமான தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் அங்கே வரிசை கிரமமாக இருக்கின்றோம். நிராகார உலகத்தில் எப்படி நட்சத்திரங்களை பார்க்கின்றீர்கள் அல்லவா? எப்படி நிற்கின்றன என்பது பார்ப்பதற்கு தெரிவதில்லை. மேலே எந்த பொருளும் இல்லை. பிரம்ம தத்துவம் இருக்கிறது. இங்கே நீங்கள் பூமியில் நிற்கின்றீர்கள். இது கர்மக்ஷேத்திரமாகும். இங்கே வந்து சரீரத்தை எடுத்து கர்மம் செய்கிறீர்கள். நீங்கள் என்னிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு உங்களுடைய கர்மம் அகர்மமாக ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே இருப்பதில்லை என்று பாபா புரிய வைக்கின்றார். அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும். அதை இப்போது ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். சொர்க்கத்தை சிவபாபா ஸ்தாபனை செய்கிறார் அல்லவா? எனவே சிவபாபாவை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். முதலில் சாந்திதாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரமும் நினைவிற்கு வந்துவிடும். குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். ஆகையினால் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளை தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் சாம்பலாகும். நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்களிலிருந்து விடுவிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். பாபாதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், சர்வசக்திவான், அதிகாரமுடையவர். அவரை உலக சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. அவர் முழு உலகத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்திருக்கின்றார். வேதங்கள் சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தையும் தெரிந்திருக்கின்றார். ஆகையினால் தான் இதில் எந்த சாரமும் இல்லை என்று கூறுகின்றார். கீதையில் கூட எந்த சாரமும் இல்லை. அது அனைத்து சாஸ்திரங்களுக்கு தாய் தந்தையாக இருக்கிறது. மற்றவை அனைத்தும் குழந்தைகளாகும். எப்படி முதலில் பிரம்மா இருக்கின்றார், மற்றவர்கள் அனைவரும் குழந்தைகளே. அதுபோல பிரஜாபிதா பிரம்மாவே ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. ஆதாம் என்றால் மனிதன். இவர் மனிதன் அல்லவா? எனவே இவரை தேவதை என்று சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் ஏடம் என்பதை ஆதாம் என்று சொல்கிறார்கள். பக்தர்கள் பிரம்மா என்ற எடம் தேவதை என்று சொல்லிவிடுகிறார்கள். ஏடம் என்றால் மனிதன் என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். தேவதையும் இல்லை, பகவானும் இல்லை. லட்சுமி நாராயணன் தேவதைகள் ஆவார். தேவதைகள் சொர்க்கத்தில் இருந்தன. புதிய உலகம் அல்லவா? அது உலகத்தின் அதிசயமாகும். மற்றபடி அவை அனைத்தும் மாயையின் அதிசயங்களாகும். தாப்பர யுகத்திற்கு பிறகு மாயையின் அதிசயங்கள் வருகின்றன. ஈஸ்வரிய அதிசயம் சொர்க்கம், ஹெவன்,
அதை பாபா ஸ்தாபனை செய்கின்றார். இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. இந்த தில்வாடா கோயிலின் மதிப்பு யாருக்கும் தெரியவில்லை. மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கிறார்கள் என்றால் அனைத்தையும் விட நல்ல இடம் இதுவாகும். நீங்கள் எழுதுகிறீர்கள் அல்லவா, பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அபுமலை. அப்போது அடைப்பு குறியிட்டு உத்தமமான தீர்த்த ஸ்தானம் என்று எழுத வேண்டும். ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி இங்கிருந்துதான் நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. எப்படி கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கிறதோ அதுபோல அனைத்து தீர்த்தங்களிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் அபுமலையாகும். அப்போது மனிதர்கள் படிப்பார்கள், கவனம் செல்லும். முழு உலகத்திலும் உள்ள தீர்த்தங்களில் இது அனைத்திலும் பெரிய தீர்த்தமாகும். இங்கே பாபா அமர்ந்து அனைவருக்கும் சத்கதியை ஏற்படுத்துகிறார். நிறைய தீர்த்தங்களாகிவிட்டன. காந்தியின் சமாதியை கூட தீர்த்தம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அனைவரும் சென்று அங்கே மலர்கள் போன்றவற்றை தூவுகிறார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் அல்லவா? எனவே உங்களுக்கு இங்கே அமர்ந்து உள்ளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள். படிப்பு கூட மிகவும் சகஜமானதாகும். செலவு எதுவும் ஆவதில்லை. உங்களுடைய மம்மாவிற்கு 1 பைசா செலவானதா? 1 பைசா செலவு ஆகாமல் படித்து எவ்வளவு புத்திசாலியாக நம்பர் 1ஆக ஆகிவிட்டார். ராஜயோகினியாக ஆகிவிட்டார் அல்லவா? மம்மாவை போல யாரும் வரவில்லை. பாருங்கள், பாபா ஆத்மாக்களுக்கு தான் அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கிறது. ஆத்மா தான் ராஜ்யத்தை இழந்தது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு காரியங்களை செய்கிறது. கெட்டதிலும் கெட்ட காரியம் விகாரத்தில் செல்வது ஆகும். ஆத்மா 84 பிறவிகளின் நடிப்பில் நடக்கிறது. சிறிய ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கிறது. முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்கிறது. இந்த தேவதைகளின் ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு தர்மத்திலும் அதனுடைய சக்தி இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவ தர்மத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது. ஆத்மாவில் சக்தி இருக்கிறது. அது சரீரத்தின் மூலம் கர்மம் செய்கிறது. ஆத்மா தான் இங்கே வந்து கர்மக்ஷேத்திரத்தில் கர்மம் செய்கிறது. அங்கே கெட்ட காரியங்கள் நடப்பதில்லை. ராவணராஜ்யம் நடக்கும்போது தான் ஆத்மா விகார வழியில் செல்கிறது. மனிதர்கள் விகாரம் எப்போதுமே இருக்கிறது என்று சொல்லி விடுகிறார்கள். அங்கே ராவண ராஜ்யமே இல்லை எனும்போது விகாரம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் புரிய வைக்க வேண்டும். அங்கே யோக பலன்தான் இருக்கிறது. பாரதத்து ராஜயோகம் புகழ்பெற்றதாகும். நிறைய பேர் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுத்தால்தான் முடியும். வேற யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. எப்படி மகாரிஷி இருந்தார், யோகத்தை கற்றுக் கொடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் இவர்கள் அடியோகிகள். இவர்கள் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்று உலகத்திற்கு தெரிந்ததா என்ன? சின்மயானந்தாவிடம் எவ்வளோ பேர் செல்கின்றார்கள். உண்மையில் பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை பிரம்மகுமாரிகள் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று ஒரு முறை அவர் சொல்லிவிடட்டும், அவ்வளவுதான். ஆனால் இப்போது அந்த குரல் ஒலிப்பதற்கான விதி இல்லை. அனைவரும் புரிந்து கொள்வார்களா என்ன? மிகுந்த உழைப்பாகும். கடைசியில் தான் மகிமைகள் ஏற்படும். ஆகா பிரபு, ஆகா சிவபாபா. தங்களுடைய லீலையே லீலை என்று சொல்கிறார்கள் அல்லவா? உங்களை தவிர பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம சத்துக்குருவை வேறு யாரும் புரிந்து கொள்வதில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை போக போக மாயை துன்புறுத்தி விடுகிறது. எனவே அவர்கள் எதுவும் புரியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மிக பெரிய குறிக்கோளாகும். யுத்த மைதானமாக இருக்கிறது. இதில் மாயை நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறது. அந்த மக்கள் விநாசத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் 5 விகாரங்களை வெல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றிக்காகவும் அவர்கள் விநாசத்திற்காகவும் முயற்சி செய்து கொண்டு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் 5 விகாரங்கள் வெல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். 2 காரியங்களும் ஒன்றாக நடக்கும் அல்லவா? இன்னும் நேரம் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிட்டதா என்ன? ராஜாக்கள், பிரஜைகள் இப்போது அனைவரும் உருவாக வேண்டும். நீங்கள் அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெறுகிறீர்கள். மற்றபடி யாருக்கும் மோட்சம் கிடைப்பதில்லை. உலகினர் இன்னார் மோட்சத்தை அடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இறந்த பிறகு அவர் எங்கு சென்றார் என்று அவர்களுக்கு தெரியுமா என்ன? வெறுமனே கட்டுக்கதை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். யார் சரீரத்தை விடுகிறார்களோ அவர்கள் மீண்டும் வேறொரு சரீரத்தை கண்டிப்பாக எடுப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மோட்சத்தை அடைவது இல்லை. நீர்க்குமிழி நீரோடு கலந்து விடுகிறது என்பது போல் கிடையாது. இந்த சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் நேரடியாக கேட்கின்றீர்கள். சூடான அல்வா சாப்பிடுகிறீர்கள். அனைவரையும் விட சூடான அல்வாவை சாப்பிடுவது யார்? பிரம்மா. இவர் முற்றிலும் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார். உடனே கேட்கின்றார் மற்றும் தாரணை செய்கிறார். பிறகு இவர்தான் உயர்ந்த பதவியை அடைகின்றார். சூட்ச்மவதனத்தில் வைகுண்டத்தில் இவருடைய காட்சியை தான் பார்க்கிறார்கள். இங்கேயும் கூட இந்த காட்சிகளின் மூலம் அவரை தான் பார்க்கிறோம். பாபா அனைவருக்கும் படிப்பிக்கின்றார். மற்றபடி நினைவனுடைய உழைப்பு இருக்கிறது. நினைவில் இருப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது. அதுபோல்தான் இவருக்கும் இருக்கிறது. இதில் கிருபையின் விஷயம் எதுவும் இல்லை. நான் கடனாக எடுத்திருக்கிறேன். அவருக்கு அதனுடைய கணக்கு வழக்கை கொடுத்து விடுவேன் என்று பாபா கூறுகின்றார். மற்றபடி நினைவினுடைய முயற்சியை இவரும் செய்ய வேண்டும். பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதையும் புரிந்துள்ளேன். பாபாவை நான் நினைவு செய்கின்றேன். இருந்தாலும் கூட மறந்து விடுகின்றேன்.
அனைத்திலும் அதிகமாக இவர்தான் உழைக்க வேண்டியுள்ளது. யுத்த மைதானத்தில் யார் மகாரதிகள் பலசாலிகளாக இருக்கிறார்களோ அனுமானைப் போல அவர்களைத்தான் மாயை சோதனை செய்கிறது. ஏனென்றால் அவர் மகாவீரராக இருந்தார். எந்த அளவிற்கு அதிக பலசாலியோ அந்த அளவிற்கு அதிகமாக மாயை பரீட்சை செய்கிறது. அதிக புயல் வருகிறது, பாபா எங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று குழந்தைகள் கடிதம் எழுதுகிறார்கள். இவை அனைத்தும் நடக்கும் என்று பாபா கூறுகின்றார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாபா தினமும் புரிய வைக்கின்றார். பாபா மாயை நிறைய புயலை கொண்டு வருகிறது என்று கடிதம் எழுதுகிறார்கள். சிலருக்கு தேக அபிமானம் வருகிறது எனும் பொழுது பாபாவிற்கு சொல்வது இல்லை. நாம் இப்பொழுது மிகுந்த புத்திசாலியாக ஆகின்றோம். ஆத்மா தூய்மையாக ஆவதன் மூலம் பிறகு சரீரமும் தூய்மையாக கிடைக்கிறது. ஆத்மா எவ்வளவு ஜொலிக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. முதலில் ஏழைகள் தான் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். பாபாவும் கூட ஏழை பங்காளன் என்று பாடப்பட்டுள்ளார். மற்றபடி செல்வந்தர்கள் காலங்கடந்து வருவார்கள். எதுவரை சகோதரன் சகோதரிகளாக ஆகவில்லையோ அதுவரை சகோதரர்களாக எப்படி ஆக முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவினை குழந்தைகள் என்றால் பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் சகோதர சகோதரிகளே ஆவீர்கள். பிறகு சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். இது கடைசி நேரத்தின் சம்பந்தமாகும். பிறகு மேலேயும் சென்று சகோதரர்களைத்தான் சந்திப்பீர்கள். பிறகு சத்தியுகத்தில் புதிய சம்பந்தம் ஆரம்பமாகும். அங்கே மச்சினன், சித்தப்பா, மாமா போன்ற நிறைய சம்பந்தங்கள் இருக்காது. சம்பந்தங்கள் குறைவாகவே இருக்கும். பிறகு அதிகரிக்கப்படுகின்றது. இப்போது பாபா கூறுகின்றார், சகோதர சகோதரி கூட அல்ல, சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பெயர் ரூபத்திலிருந்தும் விடுபட்டு விட வேண்டும். பாபா சகோதரர்களுக்குத்தான் படிப்பிக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் சகோதரிகள் அல்லவா? கிருஷ்ணர் அவரே குழந்தையாவார். பிறகு அவர் எப்படி சகோதரர்களாக மாற்றுவார்? கீதையில் கூட இந்த விஷயங்கள் இல்லை. இது முற்றிலும் தனிப்பட்ட ஞானமாகும். நாடகத்தில் அனைத்தும் பதிவாகியுள்ளது. ஒரு வினாடியுடைய நடிப்பு மற்றும் வினாடியில் ஒரே மாதிரியாக இருக்காது. எவ்வளவு மாதங்கள், எத்தனை மணிகள், எத்தனை நாட்கள் கடந்து செல்ல வேண்டும். பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் இப்படியே கடந்து செல்லும். குறைந்த புத்தியுடையவர்கள் அந்த அளவிற்கு தாரணை செய்ய முடியாது. ஆகையினால் பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் சகஜமாகும். பழைய உலகத்தின் விநாசம் கூட நடக்க வேண்டும். நான் சங்கமம் ஏற்படும் பொழுதுதான் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். இவருடைய ராஜ்யம் இருந்தபோது வேற எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது இவர்களுடைய ராஜ்யம் இல்லை. நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இப்போது கடைசி நேரமாகவும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களுடைய புத்திய பெயர் ரூபத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. 2. ஒவ்வொருடைய மனநிலை மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினால் தனித்தனியாக அமர வேண்டும். சரீரத்தை தீண்டக்கூடாது. புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்கு நினைவுனுடைய உழைப்பில் ஈடுபட வேண்டும். வரதானம். பாபாவின் அன்பில் தன்னுடைய முக்கிய பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. பாபா பார்க்கின்றார், இப்பொழுது வரை 5 விகாரங்களின் வீண் சங்கல்பங்கள் அதிகப்படியானதாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஞானி ஆத்மாக்களிடத்தில் கூட அவ்வப்போது தனது குணம் அல்லது விசேஷத்தன்மை அபிமானம் வந்து விடுகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மூல பலவீனங்கள் அல்லது மூல சமஸ்காரத்தை அறிந்தும் இருக்கிறார்கள். அந்த பலவீனத்தை பாபாவின் அன்பில் பலியாக்கி விட்டு விட வேண்டும். இதுவே அன்பின் சான்று. சிநேகை அல்லது ஞானி தூத ஆத்மாக்கள் பாபாவின் அன்பில் வீணான சங்கல்பங்களையும் பலியாக்கி விடுகிறார்கள். ஸ்லோகன். சுவமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு உரிய ஆத்மா ஆகுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.